பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. ஓகேவா? இவ தாங்க நம்ம கதையோட ஹீரோயின். பேரு வெண்ணிலா. இவ ஹீரோயினா இருந்தாலும் இவளுக்குள்ள சில வீக்னஸ் இருக்குங்க. அந்த வீக்னஸ் என்னன்னு நான் சொல்லி தெரியறதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். திருச்செந்தூர் முருகா, புதுசா கடை திறந்திருக்கேன். முத ஜாமாங்க வர்றவங்க நல்ல கைராசியான மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். அண்ணே முருகா, இப்பதான் வேண்டுனேன், அதுக்குள்ள ஆளுச்சே உன் கரண்டியே கரண்டா ஐயா. நம்ம ஊர்ல வந்து கடை வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ண்ணே. அப்புறம் ஆளுக்கு 2 இனிஷியல் போட்ட முட்டை கொடுங்க. அதனை இன்சில் போட்ட முட்டை, அதான் ஓசி முட்டை. என் தம்பி, நீ தானே கடை ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள வந்து கும்மி அடிக்க. இங்க பாரு, கடன் அன்பை முறிக்கும். கிளம்புங்கடா. அண்ணே அப்ப ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் வேலையை கஷ்டப்பட்டு நானே பாத்துக்கிட்டேன். நீ கிளம்புங்க. வலிக்கு வர மாட்டாம எடுத்துக்கிட்டா. ஏய் மாப்பிள, அங்க பாரு. மனசு மல்லிகை மாப்பிள வா போவோம். வெண்ணிலா வந்துட்டா இனி வேலை கேட்காது. ஏன்டா அப்படி சொல்றா? அவதான் உனக்கும் முத்து மாமாவுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டா 10 நாள் ஃப்ரீயா வேலை பாப்பால. அப்படியே மாப்பிள சொல்றா? ஆமா மாப்பிள. அப்படின்னா சரி வா போவோம். போவோம். வெண்ணிலா, ஹாய், என் பேர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? அதுவும் தெரியும். உன் மாமனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆக போறதும் தெரியும். அப்புறமால நிக்கா. ஏமா, இந்த சுறுசுறுப்பு தாமா உன்னைய கொண்டு போய் உன் முத்துமா மாட்ட சேர்க்க போகுது. என்னடா இது? போடுறா. அண்ணே, இந்த முட்டை எடுத்து உள்ள வச்சுட்டுமா? ரொம்ப பாசகார பிள்ளையா இருக்கிய. உனக்கும் முத்துமாமனும் கல்யாணம் ஆகி உன் பிள்ளைக்கு மொட்டை போட போகும்போது என்ன தாய்மாமன நினைச்சு என் மடியில உட்கார வைப்பியா? சரிண்ணே. அப்ப இந்த முட்டை எடுத்து உள்ள வச்சிருமா. மாப்பிள, நாம வேலைய ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. வெண்ணிலா பாத்து முட்டைய போடுறாத. சுச்சு. மொட்டை போடுறாராம்ல. சாரிண்ணே, யாராவது பார்த்து கீழே போட்டுறாதுன்னு சொன்னா நான் கீழே போட்டுருவேன். போடு மாப்பிள, ஒரு 2 முட்டை கேட்டப்ப கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருக்கும்ல. திருச்செந்தூர் முருகா, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு கைராசியான ஆள் தானே கேட்டேன். அதுக்கு இப்படி பண்ணிட்டியப்பா. முட்டையை உடைச்ச வெண்ணிலா அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உடையாம பாத்துக்கிட்டது அவ மாமா முத்தரச மேல இருக்கிற அன்பதாங்க. எல்லாருக்கும் பிடிச்சவங்க கனவுல தான் வருவாங்க. வெண்ணிலாவுக்கு 24 மணி நேரமும் மனசுல வர்றது முத்தரசன் நினைப்பு தாங்க. ஆனா அவ மாமா முத்தரசனுக்கு
உனக்கு அரிசி மட்டும் இல்ல உம்மி கூட கிடையாது மகார அரிசி விற்கத்தானே வச்சிருக்கீங்க, அதை நான் எனக்கு மட்டும் தர மாட்டேங்கிறீங்க. இங்காரு கலப்படம் பண்றவங்க எல்லாம் அரிசியில கொஞ்சோண்டு கல்லு சேர்க்கிறேன், ஆனா நீ கல்லுல கொஞ்சோண்டு தான் அரிசி சேர்க்கிற. உனக்கெல்லாம் இந்த பிசினஸ் சரியா வராது. ஒழுங்கா போய் கல்லு வியாபாரம் பண்ணு, சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. நீங்க வேணா கடையில வந்து செக் பண்ணுங்க. பாரா, நீ என்ன பெரிய சேகர் ரெட்டியா? உன் கடையை வந்து நான் செக் பண்ணுமா? இந்த முத்து வந்துட்டேன், உன்னை பார்த்தானா டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கா இப்படியே ஓடி போயிரு. ஹாய் மாப்பிள. வா மாப்பிள. வணக்கங்க. என்ன சண்முகம் ஃபோன் பண்ணியிருந்த? பக்கத்தில் தான் இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்கல. இல்ல ஊர் பெருசெல்லாம் வந்திருக்காங்க, ஊர்ல ஏதோ திருவிழாவாமா. உன் பர்ஸை பத்திரமா பாத்துக்க, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். வா. பாரு வணக்கம் மட்டும் கரெக்ட் பண்றாராம். வணக்கம் தம்பி. முத்து பக்காவா வேலை செய்யற ஏடிஎம் பாக்குற மாதிரியே உன்னை பாக்குறாங்க, கவனமா இரு. வணக்கங்க, சொல்லுங்க. ஊர்ல திருவிழா வருது, சரி. கொடியேத்த வச்சிருக்கோம். தம்பி தான் முதல் மரியாதையை ஏத்துக்கணும். அதுக்கு என்ன, ஏத்துக்கிட்டா போச்சு. முத்து தம்பினா முத்து தம்பி தான். சண்முகம், செக் புக் எடு. செக்கா? மாப்பிள எல்லாம் செக் பண்ணிட்டேன் மாப்பிள, ஸ்டாக் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சரி எடுத்துட்டு வர்றேன், வந்துட்டாங்க இதுக்குன்னு. ஒரு லட்சமா? டேய் இந்தா, இந்தாங்கண்ணே. ரொம்ப நன்றி தம்பி. வரேன் தம்பி. சரி வாங்க. கிளம்பு கிளம்பு. பரிசம் ஃபுல்லாக வெட்டு குத்துன்னு அலைகிறது, வசூல் வந்துட்டா மட்டும் நல்லா வெள்ளையும் சொல்லியமா வந்துருவாங்க. உனக்கே ஏன்டா போறாம? இந்தா சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அடுத்து யாரு? இத பாருடா, இதுக்கு மேலே இந்த குழந்தைய பாத்துக்க தெம்பு இல்லடா. பூச்சி பொட்டு கடிச்சாலோ இல்ல கீழே விழுந்தாலோ எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா. ஃபீல் ஆயிட்டானே, இவங்களுக்கு என்ன செய்ய போறானோ? தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடா. அம்மா, நீ என்னை பெத்த அம்மாங்கிறதுனால தான் உன்னால் முடியாத காலத்தில் கூட என் பையனை பார்த்துக்கிற. இதே மாதிரி சித்தி இவனை பார்த்துக்குவாளா? உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ இவனை காப்பாற்றி கொடு, அதுக்கப்புறம் விதிப்படி நடக்கட்டும். நீ இப்படி சொல்றதுக்காக வாடா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன. போனவ போனாலே இதையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தா பரவாயில்ல, இதுவும் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படுதேடா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடா. சின்னசாமி, நீங்க உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்க. இதை பாரு சின்னசாமி, நானும் உன்ன மாதிரி தான். என்ன நீ பொண்டாட்டி இழந்துட்டு நிக்கிற, ஆனா நான் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேன். அம்மாவை இழந்துட்டு நான் அனாதையா நின்னப்போ எனக்கு சாமியா ஒரு சித்தி அமைஞ்சாங்க. அவங்க வயிற்றுல பிறந்த குழந்தைங்களை விட 24 மணி நேரமும் அவங்க வயிற்றுல பெறாத என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையிலே என் சித்தி எனக்கு சாமி மாதிரி தான். எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா போதும், அவங்க துடிக்கிற துடிப்பை என்னாலே பார்க்க முடியாது. எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு என்ன பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடாம எதுக்காக தெரியுமா இன்னும் நான் அவங்கள சித்தின்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன்? ஒரு சித்தியாவும் ஒருத்தி ஒரு குழந்தைய நல்லபடியா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஊர் உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். அதனால எல்லா சித்திங்களும் கெட்டவங்க இல்லை சின்னசாமி. உனக்காக இல்லாட்டியும் இந்த குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு பொண்டாட்டியை தேடாத, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவை தேடு. சரிங்க ஐயா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒருத்தனை குழியில தள்ளணும்னா இப்படி பேசினாலே போதுமா? அடே சின்னசாமி, என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்டா உனக்கு.
வணக்கம்மா. வணக்கம்மா. அக்கா, இவங்கெல்லாம் தான் நாம வர சொல்லியிருந்த ஜோசியருங்க. எதுக்காக உங்க எல்லாரையும் வர சொன்னேன்னா, என் புள்ள முத்தரசன் ரொம்ப வருஷமா கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் ஜாதகத்தை கொடுத்து விட்டிருந்தேன். அவனுக்கு கல்யாண யோகம் இருக்குன்னா இவங்க வச்சிருக்கிற போட்டோல நல்ல பொண்ணா பார்த்து ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. எல்லாம் பொருந்தி வந்தா வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அம்மா, நீங்க கொடுத்த ஜாதகக்காரருக்கு திருமண யோகம் இருக்கு. நீங்க உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ கொண்டு வந்த போட்டோ எல்லாம் காட்டுறீங்களா? இந்தாங்க. என்ன பேரு? சுதாமா. சுமாரா தான் இருக்கு. என்ன படிச்சிருக்கா? எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குங்க. அப்ப ராங்கி பிடிச்சவளா இருப்பா. சொல் பேச்சு கேட்காம எதிர்த்து பேசுறவன் எங்க குடும்பத்துக்கு ஆகாது. வேற? ஏன்பா ஐயா, என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு? உங்க மூத்த புள்ள முத்துவுக்கு முதலாளியம்மா பொண்ணு தர்றாங்க ஐயா. அதனால தான் ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை தரகர்களும் ஜோசியர்களும் வந்திருக்காங்க ஐயா. இது ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியாதுங்களா ஐயா? மூக்கு மொழியுமா ஒரு பொண்ணை கேட்டா மூக்கு எது மொழி எதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பொண்ணை காட்டுறீங்க. அவங்க வீட்டுல சொல்லி இந்த பொண்ணுக்கு சோத்த கம்மியா போட சொல்லுங்க. பேரு? பேர் பத்மா. என்ன படிச்சிருக்கா? 10ஆவதுங்க. 10ஆவது. வேற போட்டோ ஏதாவது இருக்கா? காட்டுங்க. பொண்ணுன்னு பண்ண காட்டுற, பேய்க்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா. கவரிங் நகையிலேயே உடம்ப கவர் பண்ணியிருக்கா. வேற 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 ஏங்க, வேற போட்டோவே இல்லைங்க. டிகிரி படிச்ச பொண்ணுன்னா அதிகங்கிறீங்க, 10ஆவதுன்னா 10ஆவதுங்கிறீங்க. நீங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு பாக்குறீங்களா இல்ல? கல்யாணம் என் பையனுக்கு. பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது புதுசா கல்யாணம் பண்றவங்களுக்கு. பொறுமையா இருப்பா. ஏன் அது அட சுமாரியா, 2ஆவது கல்யாணம் பண்றீங்க. அது முத கல்யாணம் பண்ண பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கு. அப்புறம் எப்படிங்க நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு கிடைக்கும்? இது பாருங்க, உனக்கு என்ன ஆச்சு? புருஷனே கொண்டுட்டானுதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மரியாதை கேட்டுரும், பாத்துக்க. என்ன பத்தி என்ன வேணா பேசு, ஆனா என் பையன் முத்து, அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசினா நான் கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். ஏதோ அவளோட போதாத காலம் அல்பாயுஸ்ல போயிட்டா. அதுக்கு என் புள்ள என்ன பண்ணுவான்? ஊருக்குள்ள 1000 பேசுவாங்க ஐயா. அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமா? முத்தரச மாதிரி ஒரு பையன் கிடைக்க வர்ற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, அதர்னு கூட பேச தெரியாதையா என் புள்ளைக்கு? அவனுக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டா பாவி. எல்லாரும் தயவு செய்து கிளம்புங்க. கிளம்புங்க.
என்ன சித்தி நீ யாரோ என்னமோ பேசிட்டாங்கன்னு சொல்லி பழசெல்லாம் பேசி நீ ஏன் சித்தி அழுற? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நீ நல்லா இருக்கிறத பாக்குறதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. அதான்பா இப்ப பாக்குற பொண்ணு நல்ல விதமா இருந்துட்டா பரவாயில்லன்னு பார்த்தா அவ அதை இதையும் பேசி மனசை கஷ்டப்படுத்திட்டான். சித்தி நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், என்னால சித்ராவை மறக்க முடியாது. அவ அவ இறந்து போன காயமே இன்னும் என் மனசுல இருந்து ஆறல. அந்த காயமே ஆறாதப்போ எப்படி சித்தி இன்னொரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சித்தி. நீ வேற என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா தயவு செய்து என்ன கல்யாணம் மட்டும் பண்ண சொல்லாத. இல்லப்பா, மருது தம்பி தங்கச்சி கல்யாணம்லாம் நடக்கணும்னு தான். அப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு பாரு, இல்ல மாப்பிள்ளைய பாரு. தயவு செய்து என்ன ஆள விடு, எனக்கு கொஞ்சம் அமைதியை விடு சித்தி. முத்தரசு, நீ கல்யாணம் பண்றதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அப்பா கல்யாணம் அது இதுன்னு பேசி என்ன கடுப்பேத்தாத. என்னால முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இனிமே நீங்க என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. என்கிட்ட விட்டு போக கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு நீ மட்டும் என்ன விட்டு போயிட்டல்ல. தற்கொலை பண்ணி செத்து போயிருக்க. முத்துமாமா, முத்துமாமா, அன்னைக்கு உன் கூட நான் சேர மாட்டேன்னு சாபம் விட்டல நிர்மலா, அவளுக்கு இன்னைக்கு நல்ல அடி. பாவமா தான் இருந்துச்சு, ஆனா அவ சாபம் விட்டதும் தப்புதானே மாமா? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ வேற எங்கேயோ பாக்குற? லுக்கு வாட்டு. அட பாவி மாமா, என் நெச மாமா தான் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் மாமன் பேரை உனக்கு வச்சா நீ பக்கத்து வீட்டு கோழிய பார்த்து ரசிக்கிறியா? வா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏன் மாமா அடம் பிடிக்கிற? கொஞ்சம் அரிசி தா பாட்டி.
அடப்பாவி முத்து மாமா, இப்பதான் பக்கத்து வீட்டு கோழிய பார்த்து ரசிச்சிட்டு இருந்த, இங்க வந்து வெண்ணிலாவை தாஜா பண்றியா? ஆமலன்னு காமிக்கிறியே. வளர்ந்த பிள்ளைய லட்சணமா இருக்கிறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு உளறிக்கிட்டு, ஏண்டி சேவலுக்கு மாமா பேரை வச்சுட்டு பைத்தியம் மாதிரி சுத்தி திரியா நீயே? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். என் முத்து மாமா மேல எனக்கு பைத்தியம் தான். ஆமா, நம்மள மனுஷனாவே மதிக்காதவங்க எப்படி நம்மகிட்ட சம்மந்தம் பேச வருவாங்க? வர்ற சம்மந்தத்தை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம தான் பண்றேன்னு நினைச்சேன். நீ தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நிஜம் என்னன்றத தெரிஞ்சுக்கோ. அவன் உனக்கு கிடைக்க மாட்டான், அதை புரிஞ்சுக்கோ. இந்த சேவல் இருக்கனால கனவு கொண்டுட்டு இருக்க. இதை அறுத்து குழம்பு வச்சுட்டா நீ தானா சரியாயிபடி. குடி குடி முதல்ல. என்ன அடி கொல்லு, என் மாமன் ஏதாச்சும் பண்ண அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மாடி, உன் நல்லதுக்கு தானமா உன் அம்மா சொல்ற. அவன் மனசை ஏண்டி நோடிக்கிற? புரிஞ்சுதான் பேசுறியா? என்ன பார்த்து சொல்லு. உன் முத்து மாமா உன்னை கல்யாணம் கட்டுவான்னு நம்பிக்கை இருக்கா? நீ மட்டும் ஆசை வளர்த்து என்னடி பிரயோஜனம் சொல்லு. அதே என்ன அவனுக்கும் வரணும்ல. நீயும் பொழுது விடிஞ்சு பொழுது போனா மாமா மாமாங்கிற, அது அவனுக்கு ஒரு நாளும் கேட்ட பாட்டா காணும். நீ கூட தான் எதுக்கு எடுத்தாலும் ராமா ராமாங்கிற. ராமருக்கு கேக்குதா இல்லையான்னு கவலைப்படுறியா? நான் உன் மாமனை பத்தி பேசினா நீ ராமனை பத்தி பேசுற. எனக்கு ராம என் மாமன் தான் பாட்டி. நீ தானே பாட்டி கதை சொன்ன. சாமி கோபுரம் வச்சு கட்டின கோவில்ல குடியேறாம மனசுக்குள்ள கட்டின கோவிலுக்கு மதிப்பு கொடுத்து குடி வந்துச்சுன்னு என் முத்து மாமா மேல உலகத்திலேயே நான் தான் அதிகமா ஆசை வச்சிருக்கேன். அந்த ஆசை கண்டிப்பா என்ன என் மாமா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். சொல்லு மாமா, என்ன தேடி வருவல்ல? நமஸ்காரம்மா. சொல்லுங்க. உங்க மகன் முத்தரசன் ஜாதகத்தை பார்த்தேம்மா. அதுல 7ஆம் இடம் ரொம்ப சேதமா இருக்கு. இது என்ன புதுசா குண்டு தூக்கி போடுறீங்க? ஜாதகக்காரர் அமைப்புல இருக்கிற உண்மையான நிலவரத்தை தான் சொன்னேன். நம்ம முத்தையாவுக்கு இருக்கிற தோஷத்தை போக்க பகவதி அம்மன் கோவில்ல இருந்து தாயத்தை மந்திரிச்சு கொண்டு வந்திருக்கேம்மா. இத நம்ம வீட்டுக்கு கிழக்கால சரியா 5 அடிக்கு ஒரு குழியை தோண்டி உடனே புதைக்க சொல்லுங்க. அப்படியே கணபதி ஹோமத்துக்கும் கலத்திர பரிகார பூஜைக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம முத்தையா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. சரிம்மா. இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப நல்லதுமா. வரேம்மா. ரங்கா. அம்மா. நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல கிழக்கு திசையில சரியா 5 அடிக்கு குழி தோண்டி புதைச்சிடு. மருது மருது. மா மா, என்னடா இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க நடந்த கூத்தெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ அந்த ஜோசி சொன்ன மாதிரி பூஜை செஞ்சு அப்புறம் முத்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நீ அவனுக்கு பொண்ணு பார்த்து நீ பாக்குற பொண்ணு அவனுக்கு பிடிச்சு அவனுக்கு கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். வயசானதுக்கு அப்புறம் இந்த சொத்தை வச்சு நான் கவனிக்க போறேன். எனக்கு வர கோவத்துக்கு அந்த முத்தை ஒரே போட்டு தள்ளிடலாம்னு தோணுது. முதல் கொடு
எடுக்க மாட்டேன்னு சத்தியமடி என் தங்கம். எங்க இருக்கு? கிழக்கு எந்த பக்கம் இருக்கு? இங்கே தான் நிலா தெரியுது. அப்படின்னா இதான் கிழக்கு. எனக்கு மட்டும் கோவம் இல்லையா? இலவு காத்த கிளி மாதிரி இவ்வளவு நாள் காத்தாச்சு. அவன் மேல கைய வச்சா சொத்து போயிடும். நீ அன்னக்காவடி ஆயிடுவ. என் வயித்துல வந்து பிறந்துட்டு இப்படி பேசுற? என்னைக்குமே மூளையில இருக்கிறது முகத்துல தெரியக்கூடாது. புரியுதா? அவன் கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்கட்டும். அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நீ வேடிக்கை மட்டும் பாரு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி எல்லாம் தானா நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனா நமக்கு சாதகமா நடக்கும். அழிக்கணும்னு நினைச்சிருந்தா அதை என்னைக்கோ செஞ்சிருப்ப. அதுவா நமக்கு தேவை? ஆட்டை குட்டியில இருந்து நல்லதா பார்த்து வாங்கிட்டு வந்து இலை தழையெல்லாம் சத்தா அதுக்கு சாப்பிட கொடுத்து அதுக்கு நோய் வராம பார்த்துக்கிட்டு கோயில்ல வெட்டுறதுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க போய் கோயில்ல அதை வெட்டுறதுக்கு அந்த நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அதை தடவி கொஞ்சி இலை தழையெல்லாம் கொடுத்து நல்லா தானே பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு உத்தரவு வந்தா ஒரே வெட்டு. ஒரு ஆட்டுக்கே இத்தனை செய்யும் போது ஒரு மனுஷனுக்கு நான் எத்தனை செய்வேன்? இறங்கி போறேன்னு நினைக்காத. எனக்கு இறங்கி போகவும் தெரியும், ஏறி மிதிக்கவும் தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஊர்ல இருக்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கணும். முத்தரசனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற கதையத்தான் நம்பி அவன் ஊருக்கு சொல்லுவான். அவன் சொல்ற கதைய இந்த ஊர் நம்பும். சொத்து கை மாறினதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு கூட அவன் இருக்க மாட்டான். அதையும் இந்த ஊர் நம்பும். நம்ப வெப்பா இந்த நீலாம்பரி.